ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வெண்பாவை தூக்கிட்டு எங்கேயும் வந்து போகிறாருங்க. எங்கேயும் போல வந்து ரெஷ்ரூமுக்காக வந்து போகிறாரு. ஏன்னா வந்து ரெஷ்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ளவே வந்து கலசம் பூஜை நடந்துட்டு இருக்கும்போதே வந்து நம்ம மல்லிக்குட்டியை வந்து வெளியே வந்துட்டாங்க. அதை தேடிட்டு வந்து பரபரப்பாக வந்து எல்லாருமே வந்து ஓடிட்டு இருந்தாங்க. அப்படி தான் வந்து மல்லி வந்து சொன்னாங்க. வெண்பா வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போகிறதுக்காக தான் வந்து வெளியே வந்திருக்கான் அப்படின்னு சொன்னதும், உன்னை வந்து அவளை வந்து பார்த்துறதுக்கான வேலை தான் வந்து உனக்கு வந்து கொடுத்துருக்குறது. ஆனால் நீ அதை தவிர்த்து மீதி எல்லா வேலையும் வந்து பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொட்டி தீர்த்துட்டாங்க. சரி ஓகே, இப்போ வந்து ரெஸ்ட் ரூம் வருதா வெண்பா உனக்கு, வா வந்து நானே வந்து டாடாவை வந்து உன்னை வந்து தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் வந்து விட்டுட்டு அந்த சமயத்தில் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து எதுக்கு வந்து ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அது ஒரு நல்ல பழக்கமாகவே வந்து வச்சுருக்காருங்க. ரெஸ்ட் ரூமில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மேல் பாக்கெட்டில் வந்து வச்சுட்டு இருந்தால் வந்து ஃபோன் வந்து கீழே வந்து தண்ணியில் வந்து விழுந்துரும், வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி அம்மா கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. அன்னபூர்ணி அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோனை வந்து வாங்கி உடனே மல்லிக்கிட்ட வந்து கொடுத்துறாங்க. மல்லி இருந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பெராக் பார்த்துக்கிட்டு வந்து ஃபோனை வந்து ஒண்டியில் வந்து போட்டாங்க. இப்போ ஒண்டியில் போட்ட ஃபோனை வந்து கண்டிப்பாக வந்து சாமிக்கு தான் வந்து சொல்லி சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து சொல்ல தான் போகிறாங்க. அதே மாதிரி தான் அந்த ஊரில் இருக்கிற நாட்டாமையும் வந்து ஃபோன் வந்து உண்டியில் வந்து விழுந்துருச்சு. அதை வந்து எப்படி தம்பி வந்து எடுத்து தர முடியும்? கண்டிப்பாக வந்து சாமிக்கு வந்து போட்டது வந்து சாமிக்கு தான் வந்து, அது உண்டியில் இருந்ததை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து தர முடியாது. அப்படி எடுத்து தந்தால் வந்து தெய்வ குத்தமாயிடும். அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்துக்கு தான் வந்து இது கெட்டது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நாட்டாமை வந்து சொல்லிடுறாரு. உடனே இதுக்கு என்னடா தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து தீர்வே வந்து இதுக்கு வந்து கிடையாது. மல்லியை திட்டுறது தான் இதுக்கு வந்து தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து மல்லியை வந்து திட்ட போகிறாங்க. நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு இதுதான் வந்து சாக்கு. ஏண்டி அவனுக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான இம்பார்ட்டண்டான கால்ஸ் எல்லாம் வந்து வரும். கனடாவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கான். அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து அந்த ஃபோனில் தான் வந்து வச்சுருந்தான். அதை வந்து இப்படி வந்து உண்டியில் வந்து போட்டு இப்போ வந்து ஃபோனை வந்து கேட்டாலே வந்து தரமாட்டாங்களே. இப்போ நம்ம வந்து என்ன தான் பண்ணுறது? ஐயோ விஜய், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து உனக்கு வந்து செஞ்சு விட்டுறடா இவளை வச்சுக்கிட்டு நீ வந்து எதுக்கடா இப்படி வந்து கஷ்டப்படுற? கண்டிப்பாக வந்து இவளை வந்து துரத்தி அடிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்ல தான் போகிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ரஞ்சிதாவும் வந்து சொல்ல தான் போகிறாங்க. மாமா இவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒன்றும் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறாங்க. ஆனால் நடந்ததுக்கு காரணம் ஃபுல்லாகவே வந்து இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து தெரிய வர போகிறதில்ல. கடைசி வரையும் மக்கு சாம்பிராணியாக வந்து விஜய் இருந்துட்டு மல்லியை வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறது தான் வந்து லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்து போச்சு. சரி ஓகே, நம்ம மல்லி இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து சும்மா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறீங்க. இவ்வளோ நடந்து போச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏண்டி நாயே, உன்னால தாண்டி வந்து எனக்கு இந்த பிரச்சனையே, இவ்வளோ பிரச்சனைக்கு வந்து காரணமே நீ தாண்டி. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே வந்து போயிருந்தனா சனினே எனக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ரஞ்சிதத்தோடைய கழுத்தையே வந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ ஒழுங்கு மரியாதையே என்னுடைய வீட்டுக்காரருடைய ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து வரணும். உன்னால தான் வந்து அந்த ஃபோன் வந்து இப்போ வந்து உண்டியில் வந்து விழுந்தது. வேணும்னே வந்து இவ வந்து காலை வந்து தட்டி விட்டுட்டா. அதனால தான் அங்கே வந்து நான் வந்து ஃபோனை வந்து கையிலேருந்து வந்து தூக்கி போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அது வந்து கரெக்டாக போயிட்டு வந்து அந்த உண்டியிலே வந்து விழுந்துருச்சு, சாமியோட உண்டியிலே. நான் வந்து வேணும்னாலாம் வந்து பண்ணல. இதுக்கு வந்து காரணம் வந்து அந்த ரஞ்சிதா தான். அதை வந்து பார்த்துட்டு வந்து உங்கள் அக்காவும் வந்து பார்த்துட்டு வந்து கை தட்டிட்டு வந்து சிரிச்சிட்ருக்காங்க. எப்படியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இவ வந்து பண்ணிட்டாளே ரஞ்சிதா வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அக்காவும் வந்து பார்த்து தான் வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஃபோன் வந்து விழுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதறாம கையை தட்டி வந்து சிரிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் உங்கள் அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவையும் 2 பேரையும் சேர்த்து வந்து போட்டுன்னு போட்டு தாக்குறாங்க. இப்போ ஒழுங்கு மரியாதையாக வந்து ஃபோன் வரல, என்னை இங்கேயே பொணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு செம்ம ஆக்ரோஷமான கோவத்தோட வந்து ரஞ்சிதாவுடைய கழுத்தை வந்து பிடிச்சி நெருக்கி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியவில்லை. அதே மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி கழுத்தை வந்து என்னைக்கு வந்து பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், see you, டாட்டா.